ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான கேசரி ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கும்போது இது புதுவித டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விசாசிவம் லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு இடையில நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம கிச்சனை எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 150 போல் ஜவ்வரிசியை நாள் நைட்டே இந்த மாதிரி இது நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நாள் நைட்டே இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. உங்களோடது நல்லா சூப்பராக வரும். இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப எம்மியாக இருக்கும். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கொதிக்கிற தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் இதை நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுட்டு வந்துடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதினா கட்டையெல்லாம் கீழே போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நான் கீழே போடாமல் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி ஊற்றி சும்மா எப்போ நம்ம எடுத்து போட்டாலும் அதோடய கட்டையெல்லாம் எடுத்து நான் அதில் சேவ் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதெல்லாம் இந்த அளவுக்கு முளைச்சிருக்கு. இன்னும் சில கட்டைங்கள்லாம் முளைக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நேற்று போட்டது. இதெல்லாம் போட்டு எப்படி இப்போ ஒரு வாரம் இருக்கும். இந்த மாதிரி முளைச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம கிச்சனில் வச்சுக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம கிச்சன் நல்ல ப்யூரிஃபை ஆகும். ஆக்சிஜன் லெவல் நமக்கு நல்லாவே கிடைக்கும். நல்ல ப்யூரிஃபையான ஆக்சிஜன் கிடைக்கும். நம்ம கிச்சனுக்குள்ளே ஏதாவது ஸ்மெல்ஸ் இருந்தாலும் அதை இதை அப்சர்வ் பண்ணிக்கும். நல்ல ஒரு புத்துணர்வு நமக்கு கொடுக்கும். புதினா நம்ம இந்த மாதிரி கிச்சனுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டம்ளரில் போட்டு வச்சுருக்கும் போது நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பாருங்கள், அதோட வேர்லாம் நல்லாவே விட்டுருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், அதோடய வேர்லாம் நல்லாவே தெரியுதுல்ல. ஸோ இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்கு. நம்ம இந்த மாதிரி கட்டைங்களை கீழே போடாமல் இந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கலாம். இதிலே நமக்கு தேவைப்படும் போது கடைகளில் போய் உடனே வாங்காமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் இருக்கிற 2 இலையை பிச்சு எடுத்து அதில் போடும்போது, ஒரு டீ குடிக்கும்போது இந்த புதினா டீலாம் போடணும் அப்படின்ற ஒரு பிளாக் டீ போடுறோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு இலையை எடுத்து அதில் போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், எனர்ஜியாகவும் இருக்கும். இந்த மாதிரி பபிள்ஸ் கொதிக்கிற ஸ்டேஜ் இருக்குல்ல. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணி நிறையா வச்சு வடித்து விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக வச்சுட்டிங்கன்னா நல்லா இருக்காது, குழஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஸோ அதுக்காண்டி தண்ணி நிறையா வச்சு வடித்து விட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த கண்ணாடி பதம் வந்துட்டால் நமக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம போட்ட உடனேவே ஒரு சில இதில் கண்ணாடி பதம் வந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுல்ல கண்ணாடி பதம் வந்தது. ஸோ இன்னும் 1-2 வர வேண்டியது இருக்குது. ஸோ இது ஒரு கொதி வந்துடட்டும். அன்றைக்கி ரம்ஜான் அன்றைக்கி ஒரு முஸ்லீம் வீட்டிலேருந்து எங்களுக்கு இந்த ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. மஞ்சுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. மஞ்சு எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்கம்மான்னு கேட்டுகிட்டே இருந்ததா. ஸோ அதனால் இன்றைக்கி நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா வந்துடும் அப்படின்றதுக்காண்டி நான் இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பக்குவமும் நான் கேட்டுக்கிட்டேன். ஸோ அதனால் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி இன்றைக்கி நான் செஞ்சிட்ருக்கேன். மஞ்சு இன்னும் எந்திரிக்கலை, தூங்கிட்டுருக்கா. எந்திரிச்சோன்னே பார்த்தோன்னே ரொம்பவே எக்ஸைட் ஆக போகிறா. சர்ப்ரைஸ் அப்படி சொன்னால் ரொம்பவே சந்தோஷப்படுவாள். போதும், இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதை நம்ம தண்ணியை விட்டு வடித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அடுப்பில் காஞ்சிட்ருக்கட்டும். இதுக்கு இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக தேவைப்படும். இதில் இப்போ நான் ஒரு 3-4 டீஸ்பூன் போட்டிருப்பேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இதை நம்ம கோல்டன் ப்ரௌனாக இப்போ எப்பயும் போல் வறுத்து எடுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன். இந்த திராட்சையும் போட்டுக்கலாம்.
ஜவ்வரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அன்னாச்சி பழ டேஸ்ட்டில் தான் நான் பண்ண போனேன். ஸோ அதனால இன்றைக்கி நான் கொஞ்சமாக ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இதில் இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கப் போல் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கரை நல்லா கரையணும். அது கரைஞ்சி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாஸியாக இருக்கும். நல்ல ஒரு சுருண்டு வர்ற பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்ல ஒரு பதத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா அப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஒரே மாதிரி கேசரியே ரவையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்ல, சும்மா ஏலக்காய் போட்டு எப்பயுமே அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ரெசிபி அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போதே எவ்வளோ இதாக இருக்குல்ல, கிளாஸியாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளோட கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்ல வேண்டாமா? வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா எல்லாமே உதிரி உதிரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணிகிட்டே சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. நம்ம போட்டிருக்க அந்த பைனாப்பிள் எசன்ஸோட செம்மையாக இருக்குது. எப்போயுமே நம்ம வந்து கேசரி வந்து ஏலக்காய் அந்த மாதிரி போட்டு பண்ணுவேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பைனாப்பிள் எசன்ஸ் போட்டு பண்ணும்போது செம்மையாக இருக்குது. ஒன்று அப்படியே உதிரி உதிரியாக அழகாக முத்து முத்தாக செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம விசாசிவம் லைஃப் ஸ்டைல் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.